பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போறோம்ப்பா. 5வது லெசன். சரியா? அதுக்கு முன்னாடி 4 லெசன் வந்து பார்த்துட்டோம். தம்ப்நெயில்ல இருக்கு. அதாவது தம்ப்நெயில் வைஸ் நான் போட்டிருப்பேன் எந்தெந்த லெசன் எது இதுல இருக்குன்னு. பிளஸ் பிளேலிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5வது லெசன்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் கூட்டாட்சி ரொம்ப முக்கியமான லெசன். சரியா? ஸோ ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் முக்கியமானது. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக தோன்றிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. சரியாப்பா? பின்னர் ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மொழிகளை பின்பற்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி முறையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது பார்க்கணும் அப்படின்னா இதுதான். உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக தோன்றியது எது அப்படின்னா அமெரிக்கா. சரியாப்பா? அடுத்தது பாருங்க, இந்தியாவில் கூட்டாட்சி முறையும் வளர்ச்சியும். சரியா? இதுல 3 முக்கியமான சட்டங்கள் முக்கியம். இந்தியால எப்படி கூட்டாட்சி முறை வந்துச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான சட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. இதாமே கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை ஃபர்ஸ்ட் உருவாக்கியது எது அப்படின்னா இந்தியாவின் ஒழுங்குமுறை சட்டம் 1773. சரி, அடுத்து பாருங்க இந்திய அரசாங்க சட்டம் 1919. சரியாப்பா? அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. இந்த 1919 சட்டம் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இந்த ஒதுக்கப்பட்ட துறை வந்து ஆங்கிலேயர்கள் கையிலையும், மாற்றப்பட்ட துறை வந்து நம்ம இந்தியர்கள் கையிலயும் இருந்திருக்கும். சோ இந்த ஒதுக்கப்பட்ட துறையில வந்து காவல், ராணுவம் எல்லாமே இருக்கும். இந்த மாற்றப்பட்ட துறையில வந்து கல்வி, சுகாதாரம் இது ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்போ கூட்டாட்சி முறையை அதிகரித்தது இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டையாட்சியை அறிமுகம் செய்தது. சரி, அதுக்கடுத்து 3வது முக்கியமான சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது. சரியாப்பா? அதாவது மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கிய சட்டம் எது அப்படின்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது ஒழுங்குமுறை சட்டம். 1919 இந்திய அரசாங்க சட்டம், அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 1935 அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க மோதிலால் நேருவோட அறிக்கைப்பா. 1928 மோதிலால் நேருவோட அறிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா மோதிலால் நேருவோட அறிக்கை வந்து கூட்டாட்சியை வலியுறுத்தி இருக்கும். சோ மோதிலால் நேரு என்ன செஞ்சிருப்பாருன்னா அடுத்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை ஏற்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ ஜவஹர்லால் நேருவோட கருத்துக்களும் கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு வலியுறுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். இந்தியாவோட அரசமைப்பு 7வது அட்டவணை. சரியா? 3 பட்டியல்களை வழங்குது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. 7வது அட்டவணை 3 பட்டியல்களை அரசாங்கத்துக்கு வழங்குது. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஹெட்டிங் வந்து இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள். இந்திய அரசமைப்பு கீழ்கண்ட கூட்டாட்சி தன்மைகளை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூட்டாட்சி அமைப்பு? ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரியாப்பா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டு இருக்க வேண்டும். மத்திய அரசுக்கு என்னது, மாநில அரசுக்கு என்னது, யூனியன் பிரதேசங்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். அதான் 28 மாநில அரசாங்கங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மிச்சம் ஃபுல்லா கதை தான். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். 2வது பாருங்க அரசமைப்பு உயர்ந்த தன்மை, மிக உயர்ந்த சட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பை சொல்லியிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது அதிகார பகிர்வுப்பா. அதிகார பகிர்வு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு கூட்டாட்சி முறை அடிப்படை தன்மையாகும் சொல்லியிருக்கு. இதுல மெயினா பார்க்க வேண்டியது 3 பட்டியல்கள் மூலமாக அதிகார பகிர்வு வழங்கப்படுது. சரியா? நம்ம பார்த்தோம்ல 7வது அட்டவணையில 3 பட்டியல்கள் மூலமா அதிகார பகிர்வு வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்க கூட்டாட்சி முறையில ஒரு பட்டியல் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க ஈரவை நாடாளுமன்றப்பா. நம்மளுக்கு சட்ட அதாவது நாடாளுமன்ற கீழவை, மேலவை, லோக்சபா, ராஜ்யசபா அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி முறையில் ஈரவை நாடாளுமன்றம் காணப்படுகிறது. இதுல பாருங்க இதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நாடாளுமன்றத்தின் மேலவை மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலராக செயல்படுகிறது. அதாவது ராஜ்யசபாவை சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? ராஜ்யசபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
நாடாளுமன்றத்தின் மேலவை தான், சரியா, ராஜ்யசபா தான் மாநிலத்தோட உரிமைகள் மற்றும் நலன்களின் பாதுகாவலனாக செயல்படுகிறது. ஏன்னா இது ஆப்ஷன்ல மக்களவை அப்படின்னு வச்சாங்கன்னா நீங்க மக்களவை அடிச்சிடக்கூடாது. அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால மக்களவைன்னு சொல்லி நீங்க அடிச்சிடக்கூடாதுப்பா. மாநில அரசு அதாவது மாநில உரிமைகள் மற்றும் நலன்களோட பாதுகாவலரா செயல்படுறது எது அப்படின்னா மேலவை தான், ராஜ்யசபா தான். அடுத்து பாருங்க, நெகிழா அரசியல் அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசியல் அமைப்புக்கு நெகிழா அரசியல் அமைப்பு முறை என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? அதாவது சாசன திருத்த சட்டம் முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசமைப்புகளுக்கு நெகிழா அரசியல் அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நம்மளுக்கு நிறைய தேவையில்லப்பா. 20வது பகுதி 368. அதாவது நெகிழா அரசியலமைப்பு இருக்கும், நெகிழும் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம திருத்தமும் பண்றோம். சரியா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் தேவையில்ல. 20வது பகுதி 368 உறுப்பு, அது வந்து சட்ட திருத்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேணாம். இந்த அதான் தனியா எழுதியிருப்பேன் பாருங்களேன் என்னோட புக்ல. இது மட்டும்தான் இதுல இருக்க பாயிண்ட். அடுத்தது பாருங்க, உச்ச நீதிமன்றம். சரி, இதான் மெயின். உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சி முறை நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் விளங்குகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? இந்திய உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சி முறையோட நடுவன். சரியா? அதாவது நடுநிலைமையில இருந்து தீர்ப்பு கொடுக்கிறது கூட்டாட்சியில, பிளஸ் அரசமைப்போட பாதுகாவலன். இது ரெண்டுமே எதுனா உச்ச நீதிமன்றம் தான். அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உயர் நீதிமன்றம் நினைச்சா கூட்டாட்சிய விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கலாமாப்பா? முடியாது. கூட்டாட்சினாவே உச்ச நீதிமன்றம் தான் விசாரிப்பாங்க. அடுத்தது பாருங்க, அனைத்து தீர்த்து வைக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? எந்த பிரச்சனைனாலும் ஃபைனலா யார்கிட்ட போய் நிக்கிறது? உச்ச நீதிமன்றத்திட்ட தான். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பின் ஒற்றை ஆட்சி தன்மைகள். இதான் ஹெட்டிங். சரியா? ஒற்றை அரசமைப்பு. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரே அரசமைப்பு தான் இருக்கு. சரியா? மத்திய அரசுக்கு ஒன்னும் மாநில அரசுக்கு ஒன்னும் தனியா அரசமைப்பு கிடையாது. அட்டவணை பிரிச்சிருப்பாங்க, அதாவது பட்டியல் பிரிச்சிருப்பாங்க, என்னென்ன துறை யார் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டா நம்ம இதுக்கு ஒண்ணுதான். மாநிலங்களுக்கு என்று தனி அரசமைப்பு கிடையாது. ஆனா அமெரிக்கால மாநிலங்கள் தங்களுக்கு என அரசியலமைப்பை பெற்றுள்ளன. சரி, அமெரிக்கால அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியலமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒற்றை குடியுரிமை. இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்டுள்ளது. அது நம்மளுக்கே தெரியும்பா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் நம்மளுக்கு ஒரே குடியுரிமை தான். எங்க போனாலும் ஆதார் கார்டோ இல்ல பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ காமிச்சா ஓகே தான். ஆனா அமெரிக்கால வந்து ஒரு மாகாணத்துல இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம விசா எடுக்கணும். சரியா? அப்போ அது இரட்டை குடியுரிமை. சரி, அடுத்து பாருங்க, முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம்ப்பா. நெகிழும் அரசியலமைப்பு, அது உள்ள சும்மா பாயிண்ட்ஸ் தேவையில்லாம இருக்கும்பா. நம்ம நேரம் மாநிலங்களுக்கான வாழ்வுரிமை இல்லை, இதை மட்டும் பார்ப்போம். இதான் முக்கியமானது. என்னன்னா நமது அரசமைப்பு மாநிலங்களுக்கு பெயர் உரிமை மற்றும் வாழ்வுரிமையை வழங்கவில்லை. அதான் இப்ப மெயின். ஒன்றிய அரசு நினைச்சா பெயரை ஈஸியா மாத்தலாம், ஒரு மாநிலத்தோட பெயரை ஈஸியா மாத்தலாம். அதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப கூட ஆளுநர் வந்து இடையில பேச்சு எடுத்தாரு, என்னன்னா தமிழ்நாடுன்னு இருக்க கூடாது, தமிழகம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஒரு பவர்ல சொல்றாரு அப்படின்னா இந்த பவர் தான். அதாவது நாடாளுமன்றம் சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும். இதான் கேட்பாங்க. நாடாளுமன்றம் எதன் மூலமா மாற்றி அமைக்க முடியும்? அறுதி பெரும்பான்மையா, சிறப்பு பெரும்பான்மையா, இல்ல வந்துட்டு என்னன்னு கேட்பாங்க. ஆனா சாதாரண சட்டம் மூலியமாவே ஈஸியா ஒரு மாநிலத்தோட பெயரையும் நிலப்பரப்பையும் மாற்றி அமைக்க முடியும். இதுவே வந்து ஆளுநர் நினைச்சாரு அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகங்களோட அமைப்போட நிலவரையறைய மாத்தி அமைக்க முடியும்பா. இது ஒரு பாயிண்டா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஆளுநர் நினைச்சாரு அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையை எடுத்துப்போம். மதுரைக்குள்ள இப்ப நாங்க இருக்க ஏரியா இப்ப திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர், இது 3 வந்து மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான 3 நகராட்சிகள். அப்போ நான் ஆளுநர் நினைக்கிறாரு, அதாவது ரெண்டு நகராட்சி வந்து சின்னதா இருக்கு, ஏன் ஒரே தேர்தலா நடத்தலாம்ல அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு ஒரே நிலப்பரப்புல மாத்தி அமைக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் தாராளமா மாத்தி அமைக்கலாம். சரியா? ரைட், ஓகே, அதுவும் எழுதிக்கங்க. இப்ப 3வது மற்றும் 4வது உறுப்புகள் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிவகை செய்கிறது.
ஆனால் மாநில சட்டமன்றத்தின் கருத்து அவரை கட்டுப்படுத்தாது. இப்போ ஒரு மாநிலத்துக்கு வந்து பெயர் மாத்தணும் அப்படின்னா அவர் வந்து மாநில சட்டமன்றத்திட்ட கருத்து கேட்கலாம். யாரு? குடியரசுத் தலைவர். ஆனா அவர் நினைச்சா இப்ப வேணாம், மாத்த வேணாம்னு சொல்லி சட்டமன்றத்துல இருந்து எழுதி அனுப்புறாங்க. அது அவரை கட்டுப்படுத்துமானா கட்டுப்படுத்தாது. அவர் வாட்டுக்கு பேரை மாத்தி போயிட்டே இருப்பார். சாதாரண சட்டம் அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்படும். சரியா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சாதாரண சட்டம் மூலியமாவே பேரை மாத்தி விட்டுலாம். அடுத்து கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. நாம ஏற்கனவே சொன்னதான். பொதுவாக நாடாளுமன்றத்தின் மேலவை மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக பணியாற்றுகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். மாநில உரிமைகளோட பாதுகாவலனா பணியாற்றுறது யாரு அப்படின்னா நாடாளுமன்ற மேலவை தான், அதாவது ராஜ்யசபா தான். சரியாப்பா? தமிழில் மாநிலங்களவை என்பது இது தேவையில்லப்பா. மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது அடுத்து மொத்தம் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், அவங்கதான் மாநிலங்களவைக்கு அதிகமான உறுப்பினர்களை அனுப்புறவங்க. 31 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு அனுப்புறாங்க. நம்ம தமிழ்நாடு 18 உறுப்பினர்களை அனுப்புறோம். சரியாப்பா? மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள், 1 புதுச்சேரி. சரியா? இப்ப மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களை அனுப்புறோம். சோ மாநிலங்களவைக்கு அதிக உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம். சோ கம்மியான உறுப்பினர்களை அனுப்புறது எது அப்படின்னா நாகாலாந்து. சரியாப்பா? நாகாலாந்து, சிக்கிமும் இருக்கும். சரியா? போன்ற மாநிலங்கள், அது போன்ற மாநிலங்கள். மெயினா அந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் மட்டும்தான் மாநிலங்களவைக்கு ஒதுக்கியிருப்பாங்க. சரியா? ஆனா அமெரிக்கால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாகாணமும் 2 உறுப்பினரை அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. அது பெரிய மாகாணமா இருந்தாலும் சரி, சின்ன மாகாணமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாகாணமும் 2 உறுப்பினர்களை அனுப்பணும்னு சொல்றது அமெரிக்கா. ஆனா நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. சரி, அதே மாதிரி நம்ம மாநிலங்களவைக்கு 2 சிறப்பு பெரும்பான்மை இருக்குப்பா. சரியா? இதை யாராலையும் இந்த பவரை மாத்த முடியாது. அதான் மாநிலங்களவைக்கான ஒரு சிறப்பு உரிமை. என்னன்னா ஆர்டிகிள் 249 ஒண்ணு, இன்னொன்னு ஆர்டிகிள் 312. ரெண்டு முக்கியமானது. ஆர்டிகிள் 249 என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன் நானு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 பட்டியல் இருக்குல்லப்பா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இப்போ மாநில பட்டியல்ல இருக்கிறதுல மாநில அரசாங்கங்கள் சட்டம் இயற்ற முடியும். மத்திய பட்டியல்ல இருக்கிறதுல மத்திய அரசாங்கங்கள், பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுல 2 பேருமே சட்டம் இயற்றிக்கலாம். இப்போ இந்த ஆர்டிகிள் 349 படி, சரியாப்பா? இப்ப இந்த ஆர்டிகிள் 349 படி, சாரி 349 249, சரியா? இந்த ஆர்டிகிள் 249 படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு சில துறைகளை மத்திய பட்டியலுக்கு மாத்தலாம். சரியா? 1 வருஷ காலத்துக்கு மாத்தலாம்ப்பா. இது ரொம்ப பவரானது. மாநிலங்களவை நினைச்சா மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மத்திய பட்டியலுக்கு மாத்தலாம். 1 வருஷம் வரையும் மாத்தலாம். சப்போஸ் 1 வருஷம் கழிச்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கூடுதலா எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 249 இதைத்தான் உள்ள கொடுத்திருப்பாங்க. தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் நீடிக்கலாம், 1 வருட காலத்திற்கு மாற்றலாம். சரியா? அப்ப ஆர்டிகிள் 312 என்னப்பா சொல்லுது? ஆர்டிகிள் 312 என்ன சொல்லுதுன்னா, 1/3 பங்கு அறுதி பெரும்பான்மையோட, 1/3 பங்கு பெரும்பான்மையோட, அது 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை. சரியாப்பா? 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையா, சாரி, 3/2 பங்கு அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம். இப்போ ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு. சரியா? இப்ப புதுசா ஒரு அனைத்திந்திய பணிகள் உருவாக்கணும் அப்படின்னா அது மாநிலங்களவை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆர்டிகிள் 312. சரியா? அதான் தனியா எழுதியிருப்பேன். 3/2 பங்கு உறுப்பினர்களோட அறுதி பெரும்பான்மையோட இது நிறைவேற்றலாம்னு சொல்லியிருப்பாங்கப்பா. சோ இது 2 முக்கியமான ஆர்டிகிள், கட்டாயம் கேட்பாங்க. அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானம் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா மாநிலங்களவையில தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியும். சரியா? ஏன்னா அவரு மாநிலங்களவையோட தலைவர் தானே. சோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 249 312. எதுக்கு இதே இடத்துல திரும்ப திரும்ப சுத்துறேன்னா இது 2 முக்கியமான ஆர்டிகிள். அதனாலதான் இந்த 2 ஆர்டிகிளுக்கும் நான் டைம் எடுக்கிறேன். அடுத்தது பாருங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? நான் சொன்னதான் இந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சமமற்ற அதிகார பகிர்வு கொடுத்திருக்காங்க. என்னப்பா சமமற்ற அதிகார பகிர்வு அப்படின்னா,
முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு, மாநில அரசுகிட்ட கிடையாது. மத்திய அரசையே மாநிலங்கள் சார்ந்துள்ளன. ஏன்னா இதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பொதுப்பட்டியல். சரியாப்பா? ஏன்னா பொதுப்பட்டியல்ல இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து சட்டம் இயற்றுறாங்க, சட்டமன்றமும் சட்டம் இயற்றுது, நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றுது. ஆனா ரெண்டு வந்து ஆப்போசிட்டா இருக்குன்னா ஃபைனலா எது தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சட்டம் இயற்றுறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ஃபைனல் பண்ணிடுவாங்க. சரியா? அதுதான் சமமற்ற அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அவசர காலங்கள்பா. பகுதி 18. சரியா? சரி, அவசர காலங்கள் 18வது பகுதி. நமது அரசியலமைப்பு 18வது பகுதி ஆர்டிகல் 352 to 360 வரை அவசர காலங்கள் நம்மளுக்கு சொல்லுது. அது நம்மளுக்கு தெரியும். 352 படி போரு, அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி மூலியமா மத்திய நெருக்கடியும், 356 ஒரு மாநிலத்துல அரசியல் சாசன அமைப்பு முறை பால்படுத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் மூலியமா ஆளுநர் சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்றது 356 ஒரு மாநிலத்துல. அதே மாதிரி 360 நிதி நிலைமை மோசமடைந்தால் குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு கொடுத்திருப்பாங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை, இந்திய நீதித்துறை ஒருங்கிணைந்த நீதித்துறையாக உள்ளது. அமெரிக்காவில் கூட்டாட்சி முறை பின்பற்றப்படுகிறது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் இல்லை. அடுத்தது பாருங்க, தேர்தல் ஆணையம். இதான் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேசிய நம்மகிட்ட இருக்க மொத்தம் 2 தேர்தல் ஆணையம் இருக்குப்பா. தேசிய தேர்தல் ஆணையம் இருக்கு, அதுக்கு கீழே மாநில தேர்தல் ஆணையம் 73 74வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல லாஜிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிக்களோட எலெக்ஷனை நடத்துறது யாரு அப்படின்னா தேசிய தேர்தல் ஆணையம். சரியா? சரி, இப்ப மாநிலத்தில இருந்து எம்எல்ஏக்கள் செலக்ட் பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்மளாம் ஓட்டு போட்டு நம்ம தொகுதிக்கு 234 தொகுதிக்கும் நம்ம தொகுதியில இருந்து எம்எல்ஏ அனுப்புறோம். இப்ப இது மாநிலத்துல இந்த தேர்தல் நடக்குது, இதை நடத்துறது யாருப்பா? இது தேசிய தேர்தல் ஆணையம் தான். சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவது தேசிய தேர்தல் ஆணையம் தான். மாநில சட்டமன்ற தேர்தலினை நடத்துவதற்கு என்று தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. சரியா? மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்குன்னு தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. எம்பி எலெக்ஷனும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனும் சரி, ரெண்டுமே நடத்துறது யாரு அப்படின்னா தேசிய தேர்தல் ஆணையம் தான். சரி, ரைட். அப்புறம் எதுக்கு மாநில தேர்தல் ஆணையம்? அதை கலைச்சிடலாமா அப்படின்னா ஒரு யூஸ் இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா, என்னன்னா சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் எதுக்கு இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, 73 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது பஞ்சாயத்து, நகராட்சி, இந்த அமைப்புகளுக்கு எல்லாம் தேர்தல் நடத்துறதுக்கு தான் மாநில தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. சரியாப்பா? சோ சென்னையில உள்ள மாநில தேர்தல் ஆணையம் எதுக்காக அப்படின்னா இந்த நகராட்சி, பஞ்சாயத்து தேர்தல்கள் எல்லாம் நடத்துறதுக்கு தான். சரியா? இப்போ இருக்க மாநில தேர்தல் அதிகாரி பேரு நம்ம தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். அர்ச்சனா பட்நாயக் அவங்க பேரு. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. சரியா? தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அதை சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து சிஏஜிபா, ஒருங்கிணைந்த தணிக்கைத்துறை. ஆர்டிகல் என்ன அப்படின்னா 148. சரியா? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்க சிஏஜி அவர் பேர் என்ன அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்திய கூட்டாட்சியில் மாநிலங்களுக்கு என்று தனி தணிக்கை அமைப்பு இல்லை. இந்திய கூட்டாட்சியில மாநிலங்களுக்கு தனி தணிக்கை அமைப்பு கிடையாதுப்பா. எல்லாத்தையுமே சிஏஜி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரையறுப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, சிஏஜினா புரியுதுலப்பா உங்களுக்கு? அதாவது ஒவ்வொரு அரசு அலுவலகமும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஆடிட் எடுக்கிறது, எவ்வளவு இது செலவு பண்ணியிருக்காங்க, பிளஸ் எவ்வளவு வந்து யூஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு திட்டத்துக்கு எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட் எடுக்கிறது தான் சிஏஜியோட முக்கிய வேலை. சிஏஜி அப்படின்னாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியா ஒரு சிஏஜி கிடையாது. அதைத்தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அடுத்து மத்திய மாநில அதிகார பகிர்வுப்பா. இது ரொம்ப முக்கியமா பாத்துருவோம். என்னன்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. இது 3 பார்த்துட்டு இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்தது பார்ப்போம். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் சட்டமன்ற அதிகார பகிர்வு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு
2 தளங்களில் வழங்கப்பட்டுள்ளது. சரியா? சரி ரைட். என்னென்ன தளங்கள் அப்படின்னா அதிகார பகிர்வின் எல்லை, அதிகார பகிர்வு. இப்ப பாருங்க, அதிகார பகிர்வின் எல்லை என்ன சொல்றாங்க? மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. மத்திய அரசோட அதிகாரம், மத்திய அரசு நினைச்சா நம்ம இந்தியாவோட மூளை முடுக்குல எங்கனாலும் எந்த திட்டம்னாலும் செயல்படுத்தலாம். ஆனா மாநில அரசு எல்லை தாண்டிய அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. சரியா? அதுதான் மெயின். அடுத்து பாருங்க, இப்போ இந்தியாக்குள்ள ஒரு சொத்து இருக்கு. சரியாப்பா? இந்தியாக்குள்ள ஒரு குடிமகன் வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்காரு. சரி, அந்த சொத்தை வந்து நம்ம இந்திய அரசு கண்காணிக்கும். கரெக்ட் தான். இப்ப இதுவே இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டுல, இப்ப நான் போய் ஒரு அமெரிக்காலயோ ஒரு பிரிட்டன்லயோ சொத்து வாங்குறேன் அப்படின்னா அது வந்து இந்திய அரசு கண்காணிக்க முடியுமானா கண்காணிக்க முடியும். அதான் மெயின். எல்லைகளை தாண்டிய அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது அப்படின்னா இந்திய குடிமகன் அவர்கள் சொத்துக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறது. இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல, உலகில் எல்லா பகுதியிலும் வசிக்கும். சரியா? எந்த பகுதியில வசிச்சாலும் அங்க அவங்க சொத்து வாங்கினாங்கன்னா அதை கண்காணிக்கிறதுக்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. சரி, அடுத்து பாருங்க, அதிகாரங்கள் பகிர்வு நம்மளுக்கு தெரியும், திரும்ப திரும்ப வருது. 7வது அட்டவணை. 7வது அட்டவணை என்னப்பா சொல்லுது? 7வது அட்டவணை ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல். ஒன்றிய பட்டியல்ல மொத்தம் 100 துறைகள் இருக்கும். சரியா? அதான ஒன்றிய பட்டியல்ல மொத்தம் 100 துறைகள் இருக்கும். அதுல வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாதுகாப்பு, வங்கி, நாணயம், வெளியுறவுத்துறை இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மாநில பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநில பட்டியல்ல மொத்தம் 61 துறைகள் இப்போதைக்கு இருக்கு. சரியாப்பா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது விவசாயம், வனங்கள். ஒரு தடவை விவசாயம் கேட்டிருந்தாங்கப்பா, எந்த பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை, பஞ்சாப் விவசாயிகள் பிரச்சனை டெல்லி நடந்துட்டு இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, விவசாயம் அப்படின்றது எந்த பட்டியல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில போய் போராடுறாங்க. அப்ப அது வந்து மத்திய பட்டியல் தான் இல்ல பொது பட்டியல் தான் மாத்தி அடிச்சுட்டு வந்தாங்க. ஆக்சுவலா விவசாயம் வந்து மாநில பட்டியல். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கப்பா, பொதுப்பட்டியல். ரைட், பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்ல மொத்தம் 52 அதிகாரங்கள் இருக்கு. இதுல கல்வி, திருமணம், குடிமை சட்டம். சரி, அந்த திருமணம் குடிமை சட்டம் ரொம்ப ரொம்ப மெயின்பா. ஏன்னா இப்போ இந்த ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. சோ திருமணம் அப்படின்றது எந்த பட்டியல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல போயிட்டு இருக்கு. சரியா? அடுத்து விதிவிலக்குகள். மேற்கண்ட அதிகார பகிர்வு சில சிறப்பு சமயங்களில் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன சிறப்பு சமயத்துல? தேசிய அவசர காலம் இருக்கும்போது மாநிலத்தோட பவரை புடுங்கிடுவாங்க. சரியா? அது மெயினானதுப்பா. எப்பப்பெல்லாம் தேசிய அவசர காலம் வருதோ அப்ப மாநிலத்துக்கிட்ட பவர் இருக்காது, எல்லாமே மத்திய அரசுகிட்ட போயிடும். சரியா? அடுத்தது மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம். இது ஒரு மெயினானது. இப்போ 2 மாநிலத்துக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆறு பகிர்வு, ஒரு நதி பகிர்வு பிரச்சனை வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரோடு போடுறாங்க. அந்த ரோடு வந்து 2 மாநிலத்தையும் கனெக்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு மாநிலம் வந்துட்டு எங்களுக்கு ஓகே, எங்க இதுல வந்து வந்தா அந்த ரோடு வந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு மாநிலம் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த வழியா ரோடு வந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து நேர ஒன்றிய அரசு கைக்கு போயிடும். அந்த ரோட வந்து செயல்படுத்தி முடிக்கிறது அவங்களோட கையில தான் இருக்கு. இதான் மாநிலங்களுக்கு இடையான ஒரு ஒரு பரஸ்பர ஒரு ஒப்பீடு. பிளஸ் 2 மாநிலங்களுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு. பவர் வந்து அவங்க கைக்கு போயிடும். சரியாப்பா? இப்போ ஏதாச்சும் புதுசா ஒரு நிலக்கரி கண்டுபிடிச்சிருக்காங்க, நிலக்கரி சுரங்கம் இருக்கு, அது 2 மாநிலத்தோட பார்டர்ல இருக்கு. அப்ப 2 மாநிலமும் ஒப்பந்தம் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்றிய அரசு கையில பவர் போயிடும். இது ஒண்ணு. சரியா? அதே மாதிரி அடுத்து எப்ப பவர் குறைக்கப்படும் அப்படின்னா சர்வதேச ஒப்பந்தம் தான். சரியா? சர்வதேச ஒப்பந்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த சிந்து நதி நீர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த பஞ்சாப், ஹரியானா வழியில போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ள நுழையுது. சரி, ரைட், ஓகே. இப்போ சீலம் அதாவது ராவி, பியாஸ், சட்லஜ் நம்மளுக்கும், மிச்சம் 3 அவங்களுக்கும் போகும். யாருக்கு? பாகிஸ்தானுக்கு போகும். சரி, இப்போ அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பஞ்சாப், ஹரியானா ஏரியால ஒன்றிய அரசு சார்பா தடுத்து நிறுத்துறாங்க. சரியா? அப்ப பஞ்சாப் அரசு போய் சண்டைக்கு போலாமா? இல்ல, எங்களுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யறது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க இதை வந்து கேன்சல் பண்ணணும்னு போக முடியுமானா முடியாது. ஏன்னா சிந்து நதி நீர் அப்படின்றது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அப்ப சர்வதேச ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மாநில அரசு தலையிட முடியாது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உறுப்பு 356 அவசர காலம். அதேதான்,
மாநில அவசர நிலை போடும்போது இந்த இது வந்து பவர் வந்து மாநிலத்திட்ட இருந்து வாங்கப்படும். இதான்ப்பா சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்பா, அதனால பொறுமையா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கூட நம்ம போய்க்கலாம்ப்பா சரிங்களா. நன்றிப்பா, தேங்க்ஸ்.